சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். எத்தனை பேர் அவர் உங்க அப்பாவா இருக்கிறாரு? இந்த காலை வேளையில ஒருவேளை உங்க அம்மா பட்னியை வச்சுட்டு போயிடலாம், உங்க அப்பா பட்னியை வச்சுட்டு போயிடலாம். அவர் சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் காட்டுக்கே ராஜா சிங்கம். அதை நினைச்ச பாருங்க, மானம் அடிச்சு சாப்பிடலாம், மயில் அடிச்சு சாப்பிடலாம், ஆட்டா அடிக்கலாம், மாட்டை அடிக்கலாம். அது கூட ஒரு நாள் சிங்க குட்டி தாழ்ச்சி அடைந்து என்ன கிடக்குமா? அதே பட்னியா இருக்குமா? இயேசுவை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நாளும் குறைபடாது. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். எங்க வீட்டுல 7 பேர் பாருங்க, உண்மையை சொல்லிக் கொள்கிறேன். 5 பசங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க, நான் தான் 7வது. எங்க அப்பா தான் வேலைக்கு போவாரு. அப்பாவுக்கு படிக்க தெரியாது. அடுத்த வீட்டில் வேலை போய் செய்ய தெரியும். சரியான சாப்பாடு இருக்காது பாருங்க. அங்க வேலைக்கு ஒரு இடத்துல சாப்பாடு கொடுப்பாங்க, அது ஏதோ துண்டுல அதிலையும் காட்டி கொண்டு வந்து பிள்ளைங்க மேல இருக்கிற பாசத்தில், தகப்பனுடைய பாசத்தை அதுல பார்க்க முடிகிறது. கொண்டு வந்து கொடுக்கும் போது 7 பேரும் யாரு சாப்பிட்டாங்கன்னு தெரியாம கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். பட்டினி, பசி. ஒரு நாள் தேவன் என்னை சந்தித்தார். இன்றைக்கு அவர் என் அப்பாவா இருக்கிறார். அன்றையிலிருந்து இன்று வரையிலும் ஒரு நாளும் தலை குனிய விடவில்லை, கையெந்த விடவில்லை, பசியில விட்டதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஏன்னா அவர் எங்க அப்பா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் அப்பா. எத்தனை பேருக்கு தெரியும் அவர் எங்க அப்பா? தேவைகள் வரும் பொழுதெல்லாம் நான் யாரையும் நாடி தேடுவதே கிடையாது. குழந்தை பசி எடுக்கும் பொழுதெல்லாம் நீங்க எத்தனை பேர் போய் தூக்கினாலும், சித்தி தூக்கினாலும் சரி, மாமா தூக்கினாலும் சரி, குழந்தை அழுவ நிறுத்த போது கிடையாது. குழந்தை எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரே ஒருவர் தான், தாயுடைய மார்பகம். நான் எதிர்பார்ப்பதெல்லாம் என் தேவனுடைய எல்ஷடாய், அவருடைய மார்பகம். என்ன டாக்டர் சொல்லிடுவாங்க, பிறந்த குழந்தைக்கு தாய் பாலுடைய ஊட்ட சக்தி போல வேற எதுவும் இருக்காது. நான் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போல இந்த உலகத்தில் ஊட்ட சக்தி ஆதாரம் வேற எதுவும் கிடையாது. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். வேற ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும் போதெல்லாம் தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிற தேவனே, நன்றி, கோடி நன்றி. பூர்த்தியான சாப்பாடு இருக்காது, சாப்பிட முடியாது, பசி, பட்டினி. ஆனால் கர்த்தரை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, வேதத்தை ஆழமாய் வாசிக்கும் பொழுது, எப்படி ஒரு உலக புத்தகத்தை ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பையன், காலேஜில் படிக்கிற பையன் வாசித்து வாசித்து ஒரு வேளை டாக்டர் ஆகிறான், கலெக்டர் ஆகிறான், அதை போல தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் தேவ வார்த்தையை ஆழமாய் தியானிக்கும் பொழுதெல்லாம் உயர்வு நிச்சயம் காத்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உயர்வு நிச்சயம். அதனால்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும், ராத்திரியும் பகலும், ராத்திரியும் பகலும் அதிலே என்னவாயிரு? தியானமாயிரு. பாக்கியமான வாழ்க்கை வேணுமா? வாழணும்னு விரும்புறீங்களா? அவங்க அங்க அந்த கோயிலுக்கு போறாங்க, இங்கே கோயிலுக்கு போறாங்க. ஆண்டு சொல்றாரு, உயர்வு எங்கேயுமே இல்லை, உயர்வு தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அங்கிங்கே அலைஞ்சி நாட்களை வீணடித்துக் கொள்கிறோம்.